ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மடவை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மடவை மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீனை வாங்கும் பொழுது அது சின்ன மீனாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம கவனிக்க வேண்டியது இந்த செதிலுக்கு உள்பக்கமாக நல்லா ரெட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த கலர் கொஞ்சம் வெளுடாக இருந்தாலும் அது கொஞ்சம் பழைய மீனாக இருக்கும். ஸோ அதனால் கலர் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு நம்ம தேவையான வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போது வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க. புளி ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து, நல்லா ஒரு பெரிய லெமன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்து விட்டுடலாம். இதை நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் இதில் நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். இப்போது மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மாங்காய் சேர்த்த உடனே நான் மீன் சேர்த்துக்கிறேன். மீன் சின்ன மீன் எடுத்திங்கன்னா மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்க்கலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போது மீன் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைய அப்படியே வேக வச்சுருங்க. இந்த மாதிரி மீன் வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கேன், அதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மீன் வறுவல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.